சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மகேஷ் நடக்கற? ஆனந்தி நடக்க வச்சிட்டாடா. சார் கொஞ்சம் வாசல் வரை கூட்டு போறேன். சரிமா, வாங்க சார். நீங்க எங்கிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆனந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அதை எப்படியாவது அவ கையில கொண்டு போய் சேர்த்துடணும். மனசு சந்தோஷமா வச்சுக்கிட்டா சீக்கிரமே குணமாயிரும். இதானே உங்க சந்தோஷம். இந்தாங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அது பிடிங்க. ஆனந்தி சார், நான் உன்ன போட்டோ எடுக்கட்டுமா? எடுங்க. பாத்தியலா, காமரா உங்க கைக்கு வந்ததும் ஹாப்பி ஆயிட்டியா? தேங்க்யூ சோ மச் ஆனந்தி. எதுக்கு? மனசளவுல நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன், நீ என்ன ரிலாக்ஸ் பண்ணிட்ட. ஏன் ஆனந்தி, உன்னால எனக்கு அடிபட்டுருச்சுங்கிற ஒரு பரிதாபத்துல தான் இதெல்லாம் பண்றியா? சார், திக்கு திசை தெரியாம அன்னைக்கு நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது நீங்க என்ன நினைப்புல வந்து காப்பாத்தினியலோ அதே நினைப்புலதே சார் நானும் உங்களை பாத்துக்கிறேன். சார். சொல்லுமா ஆனந்தி. சார், சமைச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். மகேஷ் சாரை சாப்பிட வச்சு மாத்திரை கொடுத்து நீங்களும் சாப்பிட்டுருங்க சார், நான் கிளம்புறேன். ஆனந்தி, மகேஷ் சாப்பிடுற வரைக்கும் கூட இருந்து அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போக முடியுமா? ஒரு பறவை மாதிரி உலகம் முழுக்க சுத்தி வந்தவன் அவன், சுதந்திரமா தெரிஞ்சவன். அவனை எப்படியாவது பொறுப்பானவனா மாத்தணும்னு ஆசைப்பட்டு பிசினஸ்குள்ள இழுத்து விட்டு தப்பு பண்ணிட்டணும்னு தோணுது. இப்போ ஒரு ரூமுக்குள்ள அவன் அடைஞ்சிருக்கிறத என்னால பார்க்கவே முடியலமா. குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவன் முகத்தை நான் நேருக்கு நேரு பார்த்து பேசினா கலங்கிடுவேணும்னு பயமா இருக்குமா. எனக்கு உன் கஷ்டம் புரியுது. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஹாஸ்டலுக்கு லேட்டா போனா ஏதாவது சொல்லுவாங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நீ கிளம்பு. ஒரு நிமிஷம் சார். ஆனந்தி. மேடம், மகேஷ் எப்படி இருக்காரு? இப்போ பரவாயில்ல மேடம். மேடம், உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், கோவப்பட மாட்டியலே? கேளு. என்ன? மகேஷ் சார் அம்மா ஊர்ல இல்ல, அவர் சாப்பிடுற வரைக்கும் இருந்துட்டு போக சொல்லி தில்லை சார் கேக்குறாக. நான் கூட இருந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவர் தூங்குனதுக்கு அப்புறமா வரட்டுமா? சரி ஆனந்தி, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நடுராத்திரி நீ எப்படி தனியா வருவ? சார்,
நடுராத்திரி எப்படி வருவேன்னு கேக்குறாங்க. அங்க நானே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லுமா? ஆ மேடம், அவரே கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்றாரு. நான் வேணா அவர்கிட்ட போன் தரேன், பேசுறீங்களா? இந்தாங்க சார். மேடம் தான் லைன்ல, பேசுங்க. ஆனந்தி, ஆனந்தி, நான் பேசுறது கேக்குதா? ஆ மேடம், இதோ பேசுறாரு, கொடுக்கற, இருங்க. இல்ல 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 வேணாம். நீ பத்திரமா வந்து சேர்ந்தாலே போதும். மகேஷுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு சேஃபா நீ வந்துரு. சரிங்க மேடம். என்ன சொன்னாங்க ஆனந்தி? சரின்னு சொல்லிட்டாங்க சார்.